தம்பி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? காணாம போன கிளிக்கு வந்துட்டாலாமே. கிறுக்கி துருக்கிட்டு இருக்காத. நான் உன்ன பாக்க அங்க வந்தா, நீ என்ன பாக்க இங்க வந்துட்டியாக்கு? கண்ணே, உன் அத்தை. என்ன பெத்த ராசாத்தி, என்ன பெத்த அம்மா. நீ திரும்பி வரணும்னு நான் எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டேன். எங்க எல்லா வீட்லயும் பாரு பாத்துட்டியா? ராசாத்தி, கண்ணு, செல்லம், பெத்த அம்மா, என் கண்ணு. அப்பா, எனக்கு இப்படி ஒரு அத்தை இருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. நீ வீட்டுல இருந்தாலும் உனக்கு தெரியும். இந்த வெக்கப்பட்டு நிக்கிறானே, இவன் யார் தெரியுமா? உன் அத்தை மகன் ஆண்டியப்ப. ஏண்டா ஆண்டி, பொண்ண புடிச்சிருக்கா? அட போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. சுத்தம். ஏண்டா இப்படி வெக்கப்பட்ட எப்படி குடும்பம் நடத்துறது? இவன் குடும்பம் ஏன் தம்பி, அது யாரு? அதான் தோழி. கோழியா? என் பொண்ணு கூட வந்து தோழிக்கோ. ஏண்டா உன் பொண்ணை மட்டும் தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தியா? அவளையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தியா? அக்கா, என் பொண்ண கோயில்ல தொலைச்சிருந்தேன். அப்ப கண்டுபிடிச்சு வளர்த்தானே அவன் பொண்ணு. அவளை நான் தொலைச்ச குற்றத்துக்காக இவங்க அப்பனுக்கெல்லாம் நான் இற போட்டுட்டு இருக்கேன். அந்த பைத்தியக்காரா கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கல்ல, ஏதோ போனா போகுதுன்னு 200 கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? அப்படி கேட்டிருந்தா தூக்கி வெளியே எரிஞ்சு எடுத்துட்டு போனான் இருப்பனே. வேற என்ன? அவன் கேட்ட தொகைக்கு இந்த வீட்டையே அவன் பேருக்கு கிரையம் பண்ணி கொடுத்துட்டு நான் வெளியே போயிட வேண்டியதான். அவன் யாராவே? அதான் கோழியோட அப்பன். ராசாத்தி, நடுத்தருல நின்னுட்டு இருந்த உடனே எங்க அப்பன் கூட்டிட்டு வந்து சீராட்டி பாராட்டி வளர்த்ததுக்கு இதுதான் நீ காட்டுற நன்றியா? உங்க சாதி சொன்ன எங்களை இலக்காரமா பேசுறத கேட்டு சும்மா நின்னுட்டு இருக்கியா? இந்தப்பா காய்கறி கடை, கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா காய்கறியும் அனுப்பிச்சுறியா? நல்லா பிஞ்சு காய் அனுப்பு. இந்த மாதிரி முத்தலாம் அனுப்பிடாத. இந்தப்பா இலை கடை, ஒரு 500 இலை அனுப்பிடுறியா? உங்ககிட்ட இருக்கிறதே 40-30 தான் இருக்கும் போல இருக்கு. வீட்டுல இருக்க அனுப்பிடுறேன். அப்ப வீட்லயே உட்காந்து வியாபாரம் பண்ண வேண்டியதானே? மாப்பிள, ஒரு 100 நெத்து காய் அனுப்பிச்சிருங்களா? இந்த எச்சி புத்தி தானே வேண்டாங்கிறது. உன்னை எல்லாம் கடத்தலுக்கு அழைச்சிட்டு வரக்கூடாதா? மருமக புள்ள, ஒரு 100 நெத்து காய் அனுப்பிச்சிருங்க. உங்களுக்கு எல்லாம் தேங்காய் விக்கிறதா இல்ல, போங்க. ஏன் பணம் கொடுக்க மாட்டேன்னு பாத்தியா? இவனுக்கு அட்வான்ஸ் கொடு. நீங்க 100 தேங்காய்க்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு தேங்காய் விக்கிறதா இல்ல. அண்ணே, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் பஸ்ல போய் பக்கத்தூர்ல வாங்கிட்டு வரேன். தேங்காய் கிடைச்சா வாங்கு, இல்லன்னா தேங்காய் புண்ணாக்கு வாங்கிட்டு வா. எல்லா ஹோட்டலும் இன்னைக்கு புண்ணாக்கு சட்னி தான் போடுறானுங்க. நம்ம வீட்டு கல்யாணத்துல எல்லாரும் புண்ணாக்கு சாப்பிட்டு போன. டேய் மருமகனே, என்ன பகைச்சிட்டு கடை நடத்திடுவியா இல்ல தேங்காய் வியாபாரம் தான் பண்ண விட்டுவனா? என்ன செய்வீங்க? என்ன செய்வனா? உன் கடை தேங்காயில வெடிகுண்டு இருக்குன்னு பொருளை கிளப்பி விட்டுருவேன். அதத்தான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டீங்களே. ஏன் இன்னொரு தடவை சொன்னா நம்ம ஜனங்க நம்ப மாட்டாங்களா? எத்தனை தடவை சொன்னாலும் நம்புவாங்கடா. இப்ப என்ன நடக்குது பாரு. என்ன கவுண்டர, வாங்க தேங்காய் வாங்க வந்தீங்களா? ஆமா. எல்லாரும் நல்லா கேளுங்க. என் மருமகன தேங்காயில வெடிகுண்டு இருக்கு. குடிச்ச காயில ஒரு குண்டு இருக்கு. குடிக்காத இந்த மாதிரி காயில 2 குண்டு இருக்கு. நேத்து ஒருத்த வாங்கிட்டு போய் வீட்டுல உடைச்சு அவன் குடும்பமே சிறைய போச்சு. வேண்டாம் வேணா, இனிமே வியாபாரம் பண்ணு. எல்லாத்தையும் ஒரு ஓரமா உட்காந்து நீயே உடைச்சிட்டு போடா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க பெரியப்பா. என் மாமா வேணுனே கதை விட்டுட்டு போறாரு. நானே நல்ல தேங்காவா பார்த்து தரேன், வாங்க. எதுக்கு நீ தேங்காய் உடைச்சே கொடுத்துருப்பா? வீட்டுக்கு எடுத்துட்டு போய் உடைச்சு அதுல வெடிகுண்டு இருந்து எதுக்கு வம்பு? அட இவ்வளவுதானே பெரியப்பா, நீங்களே ஒரு நல்ல தேங்காவை பார்த்து எடுத்து கொடுங்க. இந்தா. என்னம்மா என்னம்மா என்ன 2 பேரும் எழுந்திருக்கிறானுங்க? விவரம் தெரியாம சம்பந்தம் பண்ணிட்டோமா? இப்படி அப்பான கூப்பிட்டா 2 பேரும் வரீங்களே, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இனிமே அப்பான கூப்பிட்டா நீங்க வாங்க, சித்தப்பான கூப்பிட்டா நீங்க வாங்க. தெரிஞ்சுக்கோ. அப்பா, சந்தைக்கு போய் சட்டிப்பானை, கறி அடுப்பு, விறகு, விராட்டி, பரங்கிக்காய், சொரக்காய், கருவாடி எல்லாம் வாங்கிட்டு வாங்க. இங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரிம்மா. சம்பந்தி, இங்க சந்தை எங்க இருக்கு? ஏங்க, உங்க பொண்ணு மண்பானையில தான் சமைக்குமா? ஆமா, அப்படித்தான். எனக்கு கூட மண்பானை சமையல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த பழைய சோத்துல எரும தயிரை விட்டு கருவாட்டு குழம்ப தொட்டுக்கிட்டா ருசியோ ருசி. எங்க அம்மா கையில சாப்பிட்டது. முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன, நீங்க எருமை தயிர் நிறைய சாப்பிட்டுருப்பீங்கன்னு. முகத்திலையா? பெரிய சைனீஸ் ஃபுட்டும் கான்டினென்டல் ஃபுட்டும் சாப்பிட்டு வளர்ந்தவனுங்க மாதிரி. மூஞ்ச பாரு, எலியும் மூஞ்சூர் மாதிரி. சம்பந்தி, இந்த சந்தைக்கு எப்படி போகணும்? நம்ம டிரைவர்கிட்ட சொல்றேன், கார்லயே போயிட்டு வாங்க. கார்லாம் எதுக்கு சம்பந்தி? ஒத்த மாட்டு வண்டி இருக்குமா? ஒத்த மாட்டு வண்டியா? வண்டி இருக்கு, ஆனா மாடு இல்ல. மாட்டுக்கு பதிலா இவரை கட்டி ஓட்டிட்டு போங்க. அதுவும் சரிதான். கொஞ்சம் நில்லியா, என் ரத்தம் கொதிக்குதியா? போய் டாக்டரை பாரு. கம்முனியா, உனக்கு அறிவு இருக்கா? என் பொண்ணு கிட்ட உனக்கு என்ன கொஞ்சம் வேண்டி இருக்கு? தலையை தடவுற, கண்ணத்தை கிள்ற, தாவா மூட்டையை நசுக்கிற, கொஞ்சம் விட்டா மூக்குல விரல விடு போல் இருக்க. யோ சவுறு முடி கவுண்டர், விவரம் தெரியாம பேசாத. அவன் யார் தெரியுமா? என்னுடைய பொண்ணு மாதிரி. பல்ல புடுங்கிடுவேன். நான் தூரத்தை உட்கார்ந்ததுனால நீ என்ன பேசுனேங்கிறதான் கேட்கல.
ஆனா நீ செஞ்ச செய்கையெல்லாம் என் கண்ணால பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ மனுஷன் ஐயா, என்ன நம்ப வேண்டாம். உன் பொண்ணு மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? நிறைய இருக்கு. ஆனா பாவ அரியா பொண்ணு வெகுளி. அது தலையில கைய வைக்கிற, கன்னத்தை கிள்ற, காதுக்குள்ள விரல விடுற. ஏதாவது எசக பெசக நடந்து போச்சுன்னா பொறுக்கித்தனமா பேசாதையா. உன் புத்தியும் நீயும். இங்க பார், என்ன வேணாலும் சொல்லு. ஆனா உன் பொண்ணு விஷயமா வந்தா அதை மட்டும் பேசிட்டு போ. இடையில என் பொண்ணை கூப்பிட்டு இம்சை பண்ணுன, அறுவாள் எடுத்தா எங்கெங்க எதை வெட்டுவேன்னு சொல்ல முடியாது. அரையும் குறையுமா தான் வீட்டுக்கு போவ. ஜாக்கிரதை. கர்மம். கடவுள் யார் யார் கூட எல்லாம் நம்மள கோர்த்து விடுறான். என்னப்பா சொல்ற? சும்மா புலம்பிக்கிட்டு இருந்தேன். என்னமோ கோர்த்துக்கு இருக்குன்னு போயா. வாச வழியா போயா. உள்ள விட்டா மறுபடியும் கிண்டுவானுங்க. ஏன் என் மிருகம் தூக்கி வெளியே இருக்க? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சா? அதை ஒடிச்சு போட்டாதான் என்னை ஒழுங்கா வேலைக்கு போவார். எப்ப பார் டம்மு டம்முன்னு தட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போய் பார். அவன் ஒழுங்கா வேலைக்கு போய் கூழ கஞ்ச குடிச்சிட்டு பேரோட வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன் எனக்கு மட்டும் பேர் இல்லையா? இருக்கே ஒத்த மீச குப்புசாமி. யாருக்கு வேணையா பேரு? போய் சம்பாதிச்சு சோறு கொண்டு வாயா. சோறெல்லாம் சம்பாதிக்க முடியாதுமா, பிச்சை தான் எடுக்கணும். நீ பண்ண வேலைக்கு இந்த ஊரை விட்டு விரட்டிட்டாங்க. அடியே, நீ ரொம்ப பேசுற. எனக்கு கோபம் வந்தது. உன் வாயை கிழிச்சு இன்னொரு மிருகத்தை தைச்சு போடுவேன். ஜாக்கிரதை. ஆமா, ஒன்ன வச்சுட்டு ஒன்னையும் காணோம். இதுல இன்னொன்னு வேற. என்னதாண்டி பண்ண சொல்ற? யோ ஒத்த மீச குப்புசாமி, இங்க வாயா. என் பேர் இவருக்கு எப்படி தெரியும்? அட துண்டறி. ஏன் எது கூப்பிட்ட? யோ நீ நல்லா டோலக் வாசிப்பியா? டோலகா? எது இத? இதுக்கு பேர் டோலகா? இது டோலகா? யோ இது மிருதங்க. இதுக்கு பேர் மிருதங்க இல்லையா, டோலக்கு. நிஜமாலுமே இது டோலகா? சத்தியமா இதுக்கு பேரு டோலக்கு. என் தாத்தா என்கிட்ட போய் சொல்லி என்ன ஏமாத்திட்டாயா. இது டோலக்கு நான் அப்பவே தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நான் பெரிய வித்துவான் ஆகியிருப்பேன். ஆமா, டொம்மு டொம்முன்னு தட்டிக்கிட்டு. இதுல டொம்மு டொம்முன்னு சத்தம் வராம பின்ன புல்லாங்கல் சத்தம் மாதிரி வர சுத்த பட்டிக்காட்டு கண்டி புருட்டுங்க. என்ன ஊர் ஊரா போய் வித்த காட்டுறோங்க. எங்க கூட வந்து இது வாசிச்சீங்கன்னா தினமும் உனக்கு 20 ரூபாய் தர்றான். தினம் 20 ரூபாய்னா 10 நாளைக்கு 200 ரூபாய் ஆச்சு. ஏங்க ஒரு 30 ரூபாய் கொடுங்க. அக்கா ஒரு 30 ரூபாய் கொடு. எதுக்கியா? என் பொண்டாட்டிக்கு வீட்டு செலவு கொடுத்துட்டு நான் உங்களோட வந்துடுறேன். ஏண்டா இங்க வா. வெளியூர் எல்லாம் வேண்டாங்க, நீங்க என் பக்கத்திலே இருங்க. பக்கத்திலே இருந்தா பட்டினி தாண்டி கிடக்கணும். நமக்கு நல்ல காலம் பொறுத்து. ஏண்டி கதவு திறக்க விட நேரம்? மெதுவா பேசுங்க. நீ மெதுவா பேசுங்கன்னு சொல்றத பார்த்தா எவன்டா வீட்டுக்குள்ள? ஐயோ, கத்தாதீங்க. எதுக்கு நீ மெதுவா பேசணும்? எதுக்கு நான் மெதுவா பேசணும்? நான் உன் புருஷன்டி, நான் உன் புருஷன். தொட்டு தாலி. என்னது கழுத்துல தாலியை காணோம், நெத்தியில பொட்ட காணோம். கஷ்டமா இருக்குன்னு கழட்டி வித்துட்டியா? ஐயோ, ஏன் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேன்? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இந்த அநியாயத்தை நான் எதுக்கு கேட்கணும்? இப்ப ஊரை கூப்பிடுறேன், அவங்களே கேட்கிற இந்த நியாயத்தை. ஐயோ, சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்துறீங்க போல இருக்கே. கிட்ட வாங்க, காதை காட்டுங்க. அதனால நம்ம ஊர் வழக்கப்படி செத்து போன ஒத்தமீச குப்புசாமியோட பொண்டாட்டிக்கு 5 ஏக்கரா நிலமும் தங்குறதுக்கு வீடும் கொடுத்துடலாம். அவ அதை வச்சு பொழைச்சுக்க வேண்டியதுதான். ஜெய் ஆக்கச்சூடு சுருவரப்பாய். சாமி எங்க இருந்து வர்றீங்க? ஐஸ் வெள்ளிங்கிரி மலையிலிருந்து. சாமி அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? நின்னு தாடி வளர்த்துக்கிட்டு இருந்த. உனக்கு வேண்டியதை மட்டும் கேளு. சாமி ஐஸ் வெள்ளிங்கிரி மலைன்னா அங்க இமயமலை மாறிங்க. நீ சொல்றது சாதாரண ஐஸ் மலை, நான் இருந்தது சேமியா ஐஸ் மலை. கலர் கலரா இருக்குமே அதான். சாமி இந்த ஊருக்கு என்ன விஷயமா வந்தீங்க? இந்த ஊர்ல குப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தானே, அவனை பாக்குறதுக்கு வந்தேன். அவர் உங்ககிட்டயும் கடன் வாங்கிட்டாரா? திருப்பி வாங்க முடியாது. அவர் செத்து மாசம் 1 டேய் ராமசாமி. சாமி என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்கச்சூடு சுருவரப்பாய். என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? பெரிய பெரிய சாமிக்கெல்லாம் ஞான கண்ணுல எல்லாமே தெரியும். என்னங்க சாமி? ஆமா வாங்க. இப்படி உங்க 2 பேருக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆச்சு. ஏன் குழந்தை பிறக்கலன்னு தெரியுமா? தெரியாதுங்க சாமி. உன் புருஷன் அடுத்தவங்களை குறை சொல்றதை என்னைக்கு நிறுத்துறானோ அன்னைக்கு தான் பிறக்கும். சரியா சொன்னீங்க சாமி. சாமி யாருங்க?
ஐஸ் வெள்ளியங்கிரி மலை ஆக்கச்சுடு ஜுடுவரப்பாய் அப்புசாமி செத்து போனதா சொன்னாங்களே குப்புசாமி அவனோட அண்ணன். ஆமா, அவன் செத்து போனது என் ஞானக்கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாமேன்னு வந்தேன்.